1984 கலிபோர்னியாவில் அமெரிக்க கடற்படை ஆய்வு மையத்துல ஒரு சம்பவம் நடக்குது. அது என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நாள் ஒரு கடற்படை வீரர் தண்ணிக்குள்ள உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த டைம்ல யாரோ தண்ணிக்குள்ள இருந்து வெளியே வா அப்படின்னு யாரோ கட்டளை இடுற சத்தம் எல்லாம் கேட்டிருக்காங்க. உடனே அந்த மனுஷன் ஆடி போய் வெளியே போய் எல்லாம் பார்த்திருக்காரு. அங்க யாருமே இல்ல. யார்தான் கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடமும் பதறி அடிச்சு தேடி போய் பாக்குறாரு. அவரை கூப்பிட்டது வேற யாரும் இல்லைங்க, NOC அப்படிங்கிற பெலுகா திமிங்கலம் தான். பெலுகா திமிங்கலம் தான் மனுஷங்களை மாதிரி சத்தம் போட்டிருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. பெலுகா திமிங்கலம் பலவிதமான சத்தங்களை எல்லாமே எழுப்புமா. நம்ம மனுஷங்களுக்கு இருக்கிற மாதிரி குரல் வழிகள் எதுவுமே அதுக்கு கிடையாது. இதனோட மூக்கு பகுதியில ஃபோனிக் லிப்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கும். அது வழியா தான் இது ஒலிகளை உருவாக்கும். நம்ம மனுஷனோட குரலை பிரதிபலிக்கணும் அப்படிங்கிறதுக்காக முதல்ல மூக்கு துவாரங்கள்ல இருந்து காற்றழுத்தத்தை அதிகரிக்க செய்யுமா. மூக்கு துவாரங்கள்ல இருக்கிற பைகளை விரிவடைய செஞ்சு இந்த ஒலிகளையே உருவாக்குமா. இப்படிதான் இந்த பெலுகா திமிங்கலம் மனுஷங்கள மாதிரி சத்தம் போடுது. இது ஏன் மனுஷங்கள மாதிரி பேசுச்சு அப்படின்னா, அங்க இருந்த பயிற்சியாளர்களுடைய சத்தத்தையும் அங்க இருந்த மருத்துவர்களோட சத்தத்தையும் நல்லா லிசன் பண்ணி கேட்டிருக்கு இந்த பெலுகா திமிங்கலம். அதனாலதான் இந்த மனுஷங்கள மாதிரி சத்தத்தையே ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. சுமார் 4 வருஷம் இந்த பெலுகா திமிங்கலம் மனுஷங்கள மாதிரி பேசிட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் வயசாகி இருக்கு போல. வயசானதுக்கு அப்புறம் நார்மலா திமிங்கலம் எல்லாம் என்ன ஒலிகளை எழுப்புமோ அதே ஒலியை தான் இது எழுப்பியிருக்கு. 1999 வரைதான் இந்த அதிசய பெலுகா திமிங்கலம் வாழ்ந்திருக்கு. இறந்து போனாலுமே இது பேசின ஒலிப்பதிவுகள் எல்லாமே பலரையும் வியப்பில ஆழ்த்தியிருக்கு. இந்த பெலுகா திமிங்கலத்தை பத்தி நீங்க இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோ. நாளைக்கும் வரை ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட. பாய்.